முதல்ல நீங்க வாங்க, நீங்க வர்றது நான் ஒன்றும் செய்யலாது, நானும் கதைக்கிறேன், நீங்கள் வருவீங்க, அவனாக்குள்ள பிரச்சனை இல்லை. ரைட், அப்ப மாப்பிள்ளை பொம்பளை வணக்கம். சரி, வாழ்த்துக்கள் சொல்லலாம் பொருங்க. சரி, இருக்கிறாங்க பிரச்சனை இல்லை, நாங்கள் அப்படியே பரிசையும் கொடுத்துடுறோம். ரைட், முதல்ல மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் வணக்கம். எனக்கு தெரியும் கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன என்னால் ஏராளமான சொந்தங்கள் எல்லாம் நிறைக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரு முறை தானே, மறுமுறை கஷ்டம். அதனால தான் அந்த ஒரு முறையே இப்படி போட்டு மாட்டி வதக்குறாங்க. அப்படியா? சரி, ஓகே. என்ன ஞாபகம் இருக்கு? தங்கச்சிக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அதுவே காணும். ஓகே, சூப்பர். ரைட், முதல்ல இன்றைய பதிவு திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். அழகான ஜோடி, அற்புதமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் வெளிநாடு போறீங்க. அப்படியா? இல்லையா? இங்கதானா? என்ன சொல்றீங்க? சொன்னாங்களே வெளிநாடு போறீங்க. அப்படி இல்லையே? இல்லை. சரி, ஓகோ. எங்கே இருந்தோ எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நான் வாழ்ந்துறோம். நாங்கள் டிஎன்டி சப்ரீஸ் டெலிவரி. சரியா? இன்னைக்கு இங்கே வர முடியாத உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுலயே 1-2 பேர் வர முடியாது இல்லையா? அதனாலதான் எங்களை அனுப்பி வச்சாங்க. நீங்கள் ஏற்கனவே பூக்களால மாலை போட்டாச்சு, நாங்களும் ஒரு பூங்கொத்து கொண்டு வந்தாங்க. ரோஜாப்பு பூங்கொத்து கொடுத்துருங்க. ரைட், கொடுங்க கொடுங்க கொடுங்க. சரி, மாப்பிள்ளை பொங்கல் சேர்ந்து வேணுமா? ரைட், ஒரு அழகான பூங்கொத்து, ரெட் அண்ட் ஒயிட் ரோஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி. சரி, இதுல வந்து ஒயிட் ரோஸை நாங்கள் மாப்பிள்ளைன்னு வைப்போம், வெள்ளை மனம் கொண்டவரும். சரியா? ரெட் ரோஸ் வந்து பொங்கல்னு வைப்போம். சரியா? நீங்க சேர்ந்து உங்களோட உறவுகள் சேர்ந்துதான், மாப்பிள்ளை சைடு ஒரு பக்கம் பொம்பளை சைடு ஒரு பக்கம் சேர்ந்துதான் இவ்வளவு உறவுகள் சேர்ந்தது இல்லையா? இந்த பூக்கள் எப்படி சேர்ந்து அழகா இருக்கும், அது மாதிரி உங்களுடைய உறவுகள் சேர்ந்து இன்னைக்கு அழகா இருக்கு. இந்த உறவுகளுடைய பந்தம் என்றைக்கும் நீடிக்க வேணும் நாங்கள் வாழ்த்துறோம். பூங்கொத்தை பிடிச்சிருக்கா? சரி, இந்த பூங்கொத்தை குடிச்சு வாழ்த்த சொல்லி ஒரு வாழ்த்து மடல் வந்தாங்க. யாரு கொடுத்தன்னு தெரியுமா? இது நான் நினைக்கிறேன் பொம்பளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. டக்குன்னு மன நிம்மதி. அப்பா எனக்கு இல்லப்பா, மாப்பிள்ளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, யாரு கொடுத்தது ஐடியா இல்லையா? வேணா நான் ஒரு க்ளூ தரேன். எஸ்என் உங்களோட நாட்டில் வந்தது. டக்குன்னு ஸ்ரீலங்கா வச்சாலும் அது உங்களோட பிரச்சனை, வேற நாடு வசிக்கிறது உங்களோட பிரச்சனை. சொல்லுங்க, யார் அப்ப தெரியுமா? என்னப்பா மாப்பிள்ளை உங்களை நீங்க ஆர்வமா இருக்கீங்க? யாரு சொல்லுங்க, எங்களுக்கு டைம்ல கொடுத்துட்டு போகணும். ஐடியா ஒரு பேரா சொல்லுங்களேன் பாப்பா. ஐயோ, கொடுத்துட்டு போய்க்கிறாருன்னா முடியல, அடே என்ன மாதிரி இருக்கு. அப்படியே கொடுத்துருங்க. நாங்களும் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள. சரியா? என்ன சொன்னாலும் தெரியும் சிரமப்பாடுகள், அது கொடுத்துருங்க. ரைட், அப்ப ரெண்டு பேருடைய புதுப்படம் போட்ட மாதிரி ஹாப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு வித்வன் ஷான் அப்படித்தானே? ரைட், கீழே பாருங்க என்ன போட்டுருக்கு. யார் அது? அண்டி என்ன? சரி, அவ இங்க இல்லை தானே? அவன் மிஸ் பண்றாவாம் சொன்னாங்க. நெடுநாள் பழக்கம், நெடுநாளன்னா நெடு வருட பழக்கங்கள். அதனால அவங்களுடைய இந்த இதுக்கு என்னுடைய சார்பாக இது ரெண்டையும் மட்டும் நீங்க ஒப்படைச்சிருங்க, அதுவே பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. ரைட், மனசார வாழ்ந்து சொன்னாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழட்டான். சரியா? ரைட், இப்ப என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா? இல்ல என்ன? ரைட், வாழ்த்துக்கள். இந்த புன்னகை எப்பயும் இருக்கட்டும். என்ன பொம்பளை கொஞ்சம் சிக்கலாமே காண இல்லை, சிரிப்பை காண இல்லை. சரி, ஓகே, சூப்பரா. வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாகவும் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இருக்க வேணும், சண்டைகள் விரட்டும். சரியா? அதுலதான் நிறைய அன்புகள் கூடும். ரைட்டா? வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுறோம். வாழ்த்துக்கள். ஒரு பொருள் எடுத்துறோமா?